Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரோட் சைடில் செய்கிற காளான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேல் கடையில் போய் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. அதே டேஸ்ட்டில் அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் அதிகம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அரை கப் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பட்டைத்தூள், அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி தான் ஆல்ரெடி கடையிலலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் கலவையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். இந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துனா போதும். கடையிலெல்லாம் செய்கிறப்போ இந்த ஆனியன்லாம் போட்டு வதக்க மாட்டாங்க, டைரெக்டாக போட்டு தண்ணியை ஊற்றிடுவாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் சில்லியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்ததும் கரண்டியை வச்சு அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. முழுசாக போட்டிருக்கோம்ல, அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சுண்ட விட்டுறாதீங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஆனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டாக ரோட் சைடில் செய்கிற மாதிரியே காளான் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.